ரஜினி சாருக்குனாலே ஒரு 24 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ராவாக பக்கத்தினால கடன் வாங்கி தான் அவர் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு தலைவர் மேலே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பு பாசம் அவருக்கு இன்னும் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் இளையராஜாவோட பீட்டு மியூசிக்கு யாரும் அடிக்க முடியல. தலைவருக்கு போட்டது எத்தனையோ சூப்பர் ஹிட்டாக இருக்குது. இளையராஜா தான் பெஸ்ட்டாக தெரிகிறார் இன்னைக்கு வரைக்குமே. தீவிரமான ரசிகர், எங்களை விட அவர் சின்ன குழந்தையிலேருந்து வளர்ந்தவர். அதனால் அவருக்குன்னு ஒரு வெறித்தனமான இருக்கும். எங்களுக்கு மூளை மட்டும் வேலை செய்யுதுன்னா அவர் உடம்பு ஃபுல்லாக வேலை செய்யும். ரஜினி சாரோட நிறைய படத்துக்கு வந்து அனிருத் தான் மியூசிக் போட்டே இருக்காரு. இப்போ கூலிலையும் அவர் தான், வேட்டையிலையும் அவர் தான். கிட்டத்தட்ட அவர் படத்து மட்டும் பார்த்து அனிருத் மியூசிக் போடுறாரோ இல்லை, அனிருத் சார் வந்து ரஜினி சாருக்குனாலே ஒரு 24 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ராவாக பக்கத்தினால கடன் வாங்கி தான் அவர் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு தலைவர் மேலே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பு பாசம் அவருக்கு இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால மற்ற நடிக்கிறத விட தலைவருக்கு அவர் வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தலைவருக்காக உயிரே கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மியூசிக் போகிறதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தலைவர்னால ஆட்டோமேட்டிக்காக அவருக்குள்ள ஒரு எனர்ஜி வந்துடுது. அப்படி இல்லைங்க, அவருக்கு பார்த்து போட்டதில்ல. யார் போட்டாலும் இது இளையராஜா போட்டதும் சூப்பராக இருந்தது. அனிருத் போட்டதும் நல்லா இருந்தது. எல்லா போட்டதும் அவர் ரஜினினாவே பீப் பம்ப் ஆகிடுது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எல்லாருமே மாறுறாங்க. அவ்வளோ தலைவர்னாவே மாறுறது தான் வேண்டியா இருக்குது. ஒருவேளை வந்து அவருக்கு ரிலேட்டிவ்ன்றனாலோ இல்லை வந்து அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்குன்றனால அனிருத் பார்த்து போடுறாரோ. அனிருத் வச்சு இங்கே கேட்குறது கேள்விக்கு நான் ஒரே ஒரு பதில் சொல்கிறேன். இளையராஜா போட்டது தான் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் இளையராஜாவோட பீட்டு மியூசிக்கு யாரும் அடிக்க முடியல. தலைவருக்கு போட்டது எத்தனையோ சூப்பர் ஹிட்டாக இருக்குது. இளையராஜா தான் பெஸ்ட்டாக தெரிகிறார் இன்றைக்கி வரைக்குமே. அப்புறம் ரகுமானும் போட்டிருக்காரு. அப்புறம் ரகுமான் அந்த இடத்துல பேச முடியாது. நீங்கள் இள வயசில் அந்த பீட்டுக்கு வந்திருக்காரு. அனிருத் இருக்காரு. அனிருத்துக்கு அப்புறம் நிறைய பேர் வருவாங்க. இதை நம்ம எதிர்பார்க்கலாம். அது பிறவிலேருந்து அவர் ரசிகர் ஒன்று. ரெண்டாவது ரிலேஷன். ரெண்டாவது அவர் தீவிரமான ரசிகர், எங்களை விட அவர் சின்ன குழந்தையிலேருந்து வளர்ந்தவர். அதனால் அவருக்குன்னு ஒரு வெறித்தனமான இருக்கும். எங்களுக்கு மூளை மட்டும் வேலை செய்யுதுன்னா அவர் உடம்பு ஃபுல்லாக வேலை செய்யும். அதான் காரணம், ரீசன். ரஜினி ரசிகர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது. ஒன்று கண்டிப்பாக அது உண்மை தான். இப்போ கிட்டத்தட்ட அனிருத்தோட மியூசிக் மட்டும் தான் எல்லா படங்களும் வருது. இப்போ இவரோட மியூசிக் தான் போடணும்னு சொல்கிறாங்க. அதற்கான காரணமாகவே வந்து ரஜினி சாரோட மியூசிக் படத்துக்கு இவர் தான் போடணும்னு சொல்லியிருப்பாங்களோ. காரணங்கள் 1000 இருக்கலாம். இருந்தாலும் ரஜினி சாருங்கிறப்ப மாஸ் தான். பப்ளிசிட்டிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் ரஜினி சார் அனிருத் அப்படிங்கிறது ஒரு காம்படிஷன், ஒரு இணக்கமான உறவு. அது எல்லாத்துக்கும் தெரியும். மற்றவங்க யார் மியூசிக் போட்டாலும் எல்லாருமே 10,000 வந்துடுவாங்க. இப்போ ஜெயிலர் சார் எவர் இருக்காங்களா, அது மாதிரி அந்த ரேஞ்சில் வரவங்க இருக்காங்க. இருந்தாலும் அனிருத்துங்கிற கொஞ்சம் ரொம்ப பிளட்டு சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் அவருக்கு தான். அப்படிலாம் இல்லை, அவர் எப்பயும் எல்லாருக்கும் இதாக தான் பண்ணுறாரு. தலைவருக்கு அமையுது, அவ்வளோதான். ஒருவேளை வந்து அவர் சொந்தக்காரனால வந்து அவருக்கு பார்த்து பண்ணோம் அப்படிலாம் இது இல்லை. ஆமாம், இல்லை அவரோட ஃபேன் அவர். அப்படிலாம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுறாரு. எங்கே வெயிட் இருக்கோ, எங்கே பவர் இருக்கோ அங்கே சுற்றி சேர்ந்துரும் ப்ரோ. தலைவர் இருந்தாலே தலைவர் வச்சு தான் அனிருத்துக்கு மாசு. அந்த மாதிரி தலைவர் இருக்கிற இடம் தான் ப்ரோ எல்லா இடமே சேருது. ஒருவேளை வந்து அவரோட ஃபேனாக இருப்பாரா, இல்லை வந்து அவர் ரிலேட்டிவ் அப்படின்றதால பார்த்து பண்ணுறாரா மியூசிக்கில்? ஃபேனாக இருக்கா கூட அதான் ப்ரோ, கண்டிப்பாக ஃபேன் தான் ப்ரோ. பிளட் ப்ரோ எதுக்கு வந்திருக்காங்க அதுக்கு தான். அவர் அந்த பிளட் வெறி இருக்கும்ல, தலைவர்னால எல்லாருக்கும் வெறி இருக்கும்ல, அவ்வளோதான் ப்ரோ. ஸ்டேஜில் வந்து நின்று ஒரு ஸ்டைல் பண்ணாலே கூஸ் பம்ப்ஸ் ஆகும் ப்ரோ தலைப்புல. அதுதான் ப்ரோ ரஜினி. அது நல்லா இருக்கு, அவங்க 2 பேரும் செட் ஆகுது. அதெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ அனிருத் வந்து பீக்கில் இருக்காரு. எல்லாம் எந்த படத்துக்கு வந்தாலும் இவர் தான் மியூசிக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காகவே ரஜினி சார் படத்துக்கு இவர் பண்ணணும்னு சொல்லி இப்போ ட்ரெண்டுக்கு அனிருத்தோட மியூசிக் தான் சூப்பராக ஹிட்ஸ் இருக்கு. அதனால மேபி நல்லா சிங்க் ஆகுது. ஒருவேளை வந்து ரஜினி சார் அவரோட ரிலேட்டிவ்ன்றனால அதெல்லாம் பார்த்து பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அவரோட டேலண்ட் அவருக்கு, இவங்க டேலண்ட் இவங்க.